புகழும் இறைவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். ஜோமாமா சமையல். நாம் இன்றைக்கி ஜோமாமா சமையலில் என்ன சமைக்க போகிறோன்னா மீன் வறுவல் தாங்க நம்ம பண்ண போகிறோம். மீன் வறுவலுக்கு நம்ம எப்படி மசாலா போடுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், நான் மீன் வந்து நல்லா பெரிய பெரிய பீஸ் இப்படி ஸ்லேஸாக எடுத்துருக்கிறேன். பாருங்கள், இது வந்து பெரிய மீன், பெரிய வாவல் மீன், கருப்பு வாவல் மீன் சூப்பராக வெட்டி நம்ம வந்து ஸ்லேஸ் போட்டு வச்சுருக்கோம். இது வந்து ஒரு 1.5 கிலோ மீன் கிட்டே இருக்கும். எடை போட்டால் இது 1.5 கிலோ மீன் கிட்டே இருக்கும். இதேமாதிரி நான் ஒரு 10 மீன் கிட்டே ஆல்ரெடி 10-15 மீன் கிட்டே மசாலா போட்டு எடுத்து வச்சுட்டேன். அதில் மொத்தமாக போடுறது உங்ககிட்ட காட்டலை. அதனால் நான் கொஞ்சமாக மீனுக்கு வந்து மசாலா போட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். இது ஒரு சின்ன ஒரு கெட்டுக்கதற்காக நம்ம வந்து ரெடி பண்ணுறோம். எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள் மீன். இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து மசாலா போட்டுக்கலாம். மசாலா போடுறதுக்கு நான் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல இதுக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 50 கிராம் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்ததான் மஞ்சத்தூள் பாருங்கள், நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்து கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 ஸ்பூன். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்து பாருங்கள், உப்பு வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1.5 ஸ்பூன். அடுத்து லெமன் ஒரு 2 லெமன், ஒரு 2 லெமனோட ஜூஸ். அடுத்து ஒரு முட்டை. கஸ்தூரி மேத்தி நல்லா கசக்கிட்டு போட்டுக்கலாம். ஒரு மீனுக்கு வந்து ஒரு சாஃப்ட் கொடுக்கறதுக்காக தான் போட்டுட்டோம். இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கலாம். தண்ணி கலந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி கலந்துட்டோம். இப்போ நல்லா மசாலாவும் மிக்ஸ் பண்ணிடலாம். புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. லெமன் ஜூஸ். இப்போ நம்ம மீனுக்கு வந்து மசாலா சேர்த்துக்கலாம், தடவிடலாம். இப்போ நம்ம ஒரு பீஸாக எடுத்து நல்லா அதுக்கு நல்லா மசாஜ் பண்ணி தடவி விடணும். அப்போ தான் வந்து நல்லா உப்பு பிடிக்கும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக மசாலா தடவியாச்சுன்னு பாருங்கள். இப்போ நம்ம இதே பிளேட்டில் அப்படியே வைப்போம். அடுத்து இன்னொரு பீஸ் எடுத்தாச்சு. பாருங்கள், நம்ம சூப்பராக மசாலா தடவிட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் பீஸ். நம்ம மிச்சம் இருக்கிற எல்லா மீனுக்குமே நம்ம வந்து மசாலா தடவிடுறேன், தடவிட்டு காட்டுறேன். இப்போ நம்ம எல்லா மீனுக்குமே மசாலா போட்டு வச்சுட்டோம். ரொம்ப சூப்பராக, ரொம்ப அருமையாக. இது போலே நான் ஏற்கனவே ஒரு 15 பீஸ் கிட்ட மசாலா போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறேன், மேக்னேட் பண்ணி. இப்போ இதையும் அதோடு சேர்த்து நம்ம வச்சிடலாம். நல்லா இந்த மாதிரி நல்லா மசாலா தடவி ஊறும்போது அந்த மீன் வந்து நம்ம பொரிக்கும்போது நல்லா ஒரு அருமையான டேஸ்ட் இருக்கும். உப்பு காரம்லாம் நல்லா பிடிச்சி நல்லா வாசனையாக ரொம்ப சூப்பராக நல்லா மொறுன்னு இருக்கும். இப்போ நம்ம அது கூடயே நம்ம இதுவும் வச்சிடலாம். அடுத்து நான் பொரிக்கும்போது காட்டுறேன். நம்ம மசாலா தடவுன மீனை நம்ம வந்து எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம பொரிக்கவும் நம்ம ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், நல்லா பெரிய தவால எண்ணெய் ஊற்றி நான் பொரிச்சிக்கிட்டு இருக்கேன். அங்கே ஒரு தவாலையும் பொரிச்சிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், நல்லா எண்ணெயை காய வச்சுட்டு தான் நான் போட்டு பொரிச்சிக்கிட்டு இருக்கேன். நான் எண்ணெய் காய வச்சு போடும்போது நான் வீடியோ எடுக்கலை, போட்டதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கிறேன். இதை பாருங்கள், பொரிச்சு மீன் ட்ரேயில் இருக்குது பாருங்கள். பொரிக்காத மீன் இங்கே இருக்குது.
பொரிச்ச மீன் ட்ரேயில் இருக்குது. 2 தவாவில் வந்து மீன் பொரிச்சுக்கிட்டு இருக்குது. சூப்பராக மீன் பொரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து மீன் பொரிச்ச மீனை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பெரிய மீன் வாங்கி இந்த மாதிரி நீங்கள் தவா ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜோமாமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.